அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனி நாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட பனங்குடி கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய மாணவன் கொடூரமாக 13 இடங்களில் வெட்டுக்காயங்கள் பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றைய முன்தினம் அந்த பையன் இறந்து போயிடுறாரு. அந்த மாணவன் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இதில் ஏன் அந்த சமுதாயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவன் மாணவன் தான், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தில் நடக்கும்போது அதுக்கு யாரும் ஆதரவு தெரிவிப்பு கிடையாது. மாற்றாக வேறு சமூக மக்களுக்கு இது நடக்கும்போது அதுக்கு ஆதரவு குரலாக நிற்கிறது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக அங்கே நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த மாணவன் 1.5 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த மாணவன் இப்போ தற்சமயம் இறந்து போயிருக்காரு. அவரது உடலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு இடையில் நம்ம சில விஷயங்களை இப்போ பேசணும். என்னென்னா அதே திருநெல்வேலி மாவட்டத்து பக்கத்தில் நாங்குநேரியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்னத்துரை என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் மாற்று சமுதாய ஒரு நபரால் சக மாணவனால் வெட்டிட்டான் வச்சிட்டான்னு சொல்லி ஒரு பெரும் பேசும் பொருளாகி அதுக்கு அவ்வளோ பேரும் நம்ம குரல் கொடுத்தோம். இதில் ஜாதியெல்லாம் விட்டுருங்க, ஜாதியை தாண்டி ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நீங்கள் பாருங்கள். அப்போது அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களும் இப்போ ஏன் இந்த ஒரு விஷயத்தில் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவனுக்கு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போது இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று போதை, இல்லைன்னா கஞ்சாவாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட கஞ்சாவின் புழக்கம் அதிகமாக இருக்கிறனால தான் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் கொடூர குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வடமாநில இளைஞர் சுராஜ்னு சொல்லக்கூடிய இளைஞரை சிறார்கள் எல்லாருமே கஞ்சா போதையில் இருந்து அடித்தாங்க. இப்போது ஒரு அடல்ட்டாக இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சிறாராக இருக்கக்கூடிய ஒரு 15 வயசு பையனை இன்னைக்கு கஞ்சா போதையில் போட்டு அவனை வெட்டி கொண்டிருக்கான். இதில் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே மையப்படுத்தி பார்த்தோம்னா கஞ்சா தான் இங்கே அடிப்படை குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த கஞ்சாவை எப்படி ஒழிக்கிறதுங்கிறது தமிழக அரசுக்கு தெரியலையா, இல்லை இதை ஒழிக்கக்கூடாது, வியாபார ரீதியாக நல்ல நிறையா கட்சிக்காரங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால அதை கண்டுக்கிடாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. சரி, இப்படி இந்த சமூகத்தில் பிறந்த முக்குளத்து சமூகத்தை பிறந்த அந்த தம்பிக்கு நம்ம ஜாதி ரீதியாக நீங்கள் வேறுபடுத்தி பார்க்காம ஒட்டுமொத்த தமிழக குடியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவனை பார்க்கணும், ஒரு சக உயிராக பார்க்கணும். ஒரு 15 வயசு பையன், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இந்த ஒரு கொடுமையான நிலை இருக்கும்போது நம்ம வாய் திறக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை விட ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்க போகிறதில்ல. அதுக்காக அவங்க சார்ந்த சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் மட்டும்தான் போராடணுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும்போதும் உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக 4 பேர் வேணும். தயவு செஞ்சு இந்த ஜாதியை ஸ்கூலில் ஒழிச்சிட்டோம், அங்கே எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ஜாதியின் பிறப்பிடமாகவே அந்த பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் களையணுன்னா எல்லாருக்குமான இடத்துல நின்று குரல் கொடுங்க. தயவு செஞ்சு அந்த சமூகத்தில் நடந்திருக்கு, நம்ம அதில் தலையிடக்கூடாதுன்னா ஒதுங்கி போகாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. இப்போ ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த பிரச்சனையை இன்றைய தினம் அவங்க உடலை, அந்த பையனோட உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக தேவர் சமுதாய தலைவர்கள் சில பேர் அங்கே களத்தில் இருக்கிறாங்க. வாழ்த்துக்குரிய விஷயம். அதேமாதிரி இப்போ அந்த பையனோட உடலை இன்றைக்கு பொழுது வாங்குவதாக உறுதியளித்து அந்த தொகுதியின் எம்எல்ஏவாகவும் தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்றிருக்காரு. போய் பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும், அவங்களுக்கு அவரோட கூட பிறந்த அண்ணா ஒருத்தர் பாலிடெக்னிக்கில் படிக்கிறாரு, அவருக்கு அரசு வேலை கொடுப்பதான் உறுதியளித்து எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இது எல்லாமே என்ன பொருள் கொடுத்து என்ன பணம் கொடுத்தாலும் அந்த மாணவனின் இழப்புக்கு அது ஈடாகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஈடாகாது. ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஜாதியை கடந்து மதம் கடந்து தயவு செஞ்சு மனிதநேயத்தோடு எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். பொதுவாக அந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு கஞ்சா, அதாவது NDPS ஆக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராமிலிருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய அளவுக்கு 1 வருட சிறை தண்டனை, அப்படின்னா 10,000 அபராதங்கிற மாதிரி இருக்குது. இது எங்கே நம்ம கஞ்சாவோட புழக்கத்தை குறைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வாங்க தயவு செஞ்சு. எப்படின்னா சிறிய அளவில் ஒரு 25 கிராமு 10 கிராமு இந்த காலேஜ் பசங்க எல்லாருமே கையிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பொட்டணங்களை தான் வச்சுருப்பாங்க. அப்போ அது பெரிய அளவில் வழக்கு போட முடியாது. இப்போ காவல்துறை அவங்கள விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது சிறிய அளவில் கஞ்சா இருந்தாலும் கூட ஒரு 10 கிராமோ 5 மில்லிகிராமோ இருந்தாலும் கூட அந்த பையனை நாங்கள் சிறைப்படுத்துவோம். அவனை கொண்டு போய்
காப்பகத்தில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றங்களுக்கு தக்கனையாக சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிலோ வரைக்கும்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குண்டாஸில் உடனடியாக போட்டு அவங்களுக்கு வந்து பெயிலே கொடுக்கக்கூடாது, இப்படி மறுக்கணும். இப்படியான விஷயங்கள் செய்யும்போது தான் வந்து அதோட புழக்கத்தை நம்ம வந்து குறைக்க முடியுமே ஒழிய, அது இல்லாமல் கஞ்சா நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, வியாபாரிகள் 4-5 பேரை பிடிச்ச மொத்த வியாபாரியை பிடிச்சிருக்கிறோம், தினமும் செய்தித்தாளில் பார்க்க முடியுது. எங்கன்னா திருப்பூரில் பிடிச்சோம், கோயம்புத்தூரில் பிடிச்சோம், திருநெல்வேலியில் பிடிச்சோம், குண்டாஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, போடுதீங்க. இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத காரணம் என்னென்னா சிறிய அளவிலான புழக்கங்கள் வந்து எங்கேயுமே கண்டுக்கிடப்படுறது இல்லை. இதுதான் மேஜர் அங்கே ஃபேக்டாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமலூருங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் குற்ற விசாரணைக்கு ஆஜராக வந்த குற்றவாளிகள் வந்து நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக நீதிபதிக்கு முன்பாக வந்து அந்த இடத்துல கஞ்சாவை கையில் கொடுத்து மாற்றுறாங்க. இதை அந்த நீதிபதி பார்த்து உடனடியாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அப்போது அந்த கஞ்சா புழக்கம் இடம் பொருள் ஏவல் எங்கன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையுமே சகஜமாக கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இதை முற்றிலும் ஒழிக்க வேண்டிய இடத்துல தமிழக அரசும் தமிழக முதல்வரும் கண்டிப்பாக இதை வந்து கையில் எடுத்து உடனடியாக இரும்புக்கரம் கொண்டு இதை அடக்கணும். இல்லைன்னா இந்த தம்பி லட்சுமணன் போல் எத்தனை சிறார்கள் உயிரை இந்த கஞ்சா வந்து காவாங்க போகுதுன்னு தெரியல. அதேமாதிரி இந்த கஞ்சாவை குடித்து விட்டு எத்தனை சிறார்கள் வாழ்க்கையை தொலைக்க போகிறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி உடனடியாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மேற்படி குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணுங்கிறத பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாடார் சமுதாய சொந்தங்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இந்த பிரச்சனை வந்து ஒரு தனிப்பட்ட முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு நடந்திருக்குன்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு ஒதுங்கி போகாதீங்க. அது முக்குளத்தூர் சமூகத்தில் நடந்தாலும் அது பிரச்சனை தான், பட்டியலினத்தில் நடந்தாலும் பிரச்சனை தான், நாடார் சமுதாயத்தில் நடந்தாலும் அது பிரச்சனை தான். சின்ன பையன் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு நீதி கேட்டு எல்லாரும் களத்தில் நிற்கணுங்கிறத கேட்டு உரையை முடிச்சு கொள்கிறேன். நன்றி.